வணக்கம் உறவுகளே, இந்த வீடியோவில் நாம் ஒவ்வொரு உணவு பொருட்களின் நாம அன்றாடம் பயன்படுத்துற பொருட்களுடைய பயன்கள் என்னென்ன, நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன, அதை நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கறத பத்தின தகவல்கள் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சரி, இந்த வீடியோவில் நாம் நம்ம வீட்டு அடுப்பறையில கட்டாயம் இடம்பெறும் உணவுப் பொருட்கள்ல ஒண்ணுதான் வெந்தயம். என்ன சமைச்சாலும் அதுல பெரும்பாலும் வெந்தயத்தோட பங்கும் கொஞ்சம் இருக்கும். எதுக்காக சேர்க்கிறோம் அப்படின்லாம் தெரியாமலேயே சேர்த்துட்டு இருப்போம். அதிகபட்சம் அது குளிர்ச்சியை தரும் அப்படின்னு பாட்டி வைத்தியம் போல அப்பப்போ அதை பயன்படுத்தி இருப்போம். எல்லாம் சரி, வெந்தயத்துல என்ன சத்துக்கள் இருக்கு, அதோட பல்வேறு மருத்துவ பயன்கள் என்ன அப்படின்ற சந்தேகம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுல இவ்ளோ நன்மைகள் இருக்கா அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. வெந்தயத்துல விட்டமின் சி, புரதம், நார்ச்சத்து, நியாசின், பொட்டாசியம், மெக்னீசியம், மாங்கனீஸ், இரும்பு, இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் அடங்கி இருக்கு. இது மட்டும் இல்லாம டயோஸ்ஜெனின் அப்படின்ற சேர்மமும் இருக்கு. அதனாலதான் வெந்தயத்தால இத்தனை பயன்கள் நமக்கு கிடைக்குது. வெந்தயத்தால பெண்களுக்கு பல வகைகள்ல நன்மைகள் ஏற்படுது. அவங்க மட்டும் இல்லாம பொதுவா எல்லாருக்குமே வெந்தயம் ரொம்பவே நன்மைகளை கொடுக்குது. அதுல அடங்கி இருக்கிற 26 மருத்துவ நன்மைகள் பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். முக்கியமா பெண்களுக்கு ஒரு மிகப்பெரிய வலி என்ன அப்படின்னா மாதவிடாய் காலங்கள்ல சில பெண்கள் அதிக உஷ்ணமா ஃபீல் பண்ணுவாங்க. கடுமையான வயிற்று வலியும் அவங்களுக்கு ஏற்படும். அது மாதிரியான நேரங்கள்ல வெந்தயத்தை சாப்பிடுறது கொஞ்சம் வெப்பத்தை தணிக்கிறதோட வலியையும் குறைக்கும். மாதவிடாய் சுழற்சி நிக்கிற காலகட்டத்துல, அதாவது 40 வயதுள்ள பெண்களுக்கு உடல்நிலை ரொம்ப மோசமா இருக்கும். அவங்களுக்கும் அதிக உடல் வெப்பம் இருக்கிறது மாதிரி உணர்வு வரும். அப்போ முளைக்கட்டிய வெந்தயத்தை சாப்பிட்டா சூடு தணியறதோட அந்த பிரச்சனையும் தீர்ந்துடும். இந்த பிரச்சனைக்கு வறுத்த வெந்தயத்தோட சர்க்கரை இல்லனா வெல்லம் சேர்த்து சாப்பிட்டாலும் நல்ல பலன் கிடைக்கும். அடுத்ததா சிக்கலற்ற பிரசவம். முளைக்கட்டிய வெந்தயத்தை தினசரி குறைஞ்ச அளவு சாப்பிடுறது மூலமா குழந்தை பிறக்கும் போது சந்திக்கிற சிரமத்தை குறைக்கலாம். அப்படியான்னு நினைச்சு நீங்க ஒருவேளை அளவுக்கு அதிகமா சாப்பிட்டீங்கன்னா கர்ப்பப்பை சுருக்கம் உள்ளிட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதனால மருத்துவரின் ஆலோசனையோட இதை நீங்க எடுத்துக்கணும். இது தவிர சமையல்ல தினசரி நீங்க சேர்த்துக்கலாம் கொஞ்சமா. அடுத்ததா செரிமான பிரச்சனைக்கு இது ஒரு நல்ல தீர்வா அமையுது. ஜீரண கோளாறால அவதிப்படுறீங்களா, வெந்தயத்தை சாப்பிடுங்க. வெறும் வெந்தயத்தையோ இல்லனா முளைக்கட்டிய வெந்தயத்தையோ நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களோட செரிமான பிரச்சனை நீங்கிறதோட வாயுத்தொல்லை இருந்தாலும் நீங்கிடும். இன்னமும் நான் சொல்றேன், அளவுக்கு மிஞ்சினா அமிர்தம் கூட நஞ்சுதான். அதனால அளவோட சாப்பிடுங்க, சரிங்களா? அடுத்ததா தலைமுடி வளர்ச்சி. எல்லாருக்குமே தலைமுடி மேல ஆசை இருக்கதான் செய்யும். தலைமுடி வளர்ச்சி வெந்தயத்தோட பங்கு இங்க முக்கியமா இருக்கு. அதுல உள்ள எண்ணெய் பசை முடி வளர்ச்சிக்கு உதவுறதுனால தலைக்கு தேய்க்கக்கூடிய எண்ணெய் தயாரிப்புல வெந்தயமும் பயன்படுத்தப்படுது. அது மட்டும் இல்ல, இது முடி உதிர்தலை தடுக்குது. அது எப்படிங்க தலைமுடி வளர்ச்சிக்கு வெந்தயம் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு கேட்பீங்க. ஒண்ணு யூடியூப்ல பாதி வீடியோஸ் பாத்தீங்கன்னா அதை பத்தி தான் இருக்கும். வெந்தயத்தை சேர்த்துதான் ஹேர் கிரௌத்துக்கு பண்ணிருப்பாங்க, நீங்களே பாத்திருப்பீங்க. சரி, அடுத்ததா வாசனை திரவியங்கள். வெந்தய எண்ணெயில இருந்து வாசனை திரவியங்கள் கூட தயாரிக்கிறாங்க. இது அதிக மனத்தையும் கிருமிகளை அழிக்கிற இயல்புடனும் இருப்பதனால வாசனை திரவியங்களோட தயாரிப்புல முக்கிய பங்கு வகிக்குதாங்க. அடுத்ததா சிறுநீர் பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும். இந்த சிறுநீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவங்க வெந்தயத்தை உணவுல சேர்த்துக்கலாம். இது உடலை குளிர்விக்கிறதோட உடல் வறட்சியை நீக்கி சிறுநீரை பெருக்கிவிடும். இதனால சிறுநீரக நோய்கள் வராம தடுக்கப்படுது. அடுத்ததா சீதபேதிங்க. உடல் வெப்பம் காரணமா சீதபேதி ஏற்பட்டு அவதிப்படுறவங்களுக்கு வெந்தயம் மிகச்சிறந்த மருந்து. இது உடல் சூட்டை தணிக்கிறதுனால மிகச்சிறந்த சீதபேதி நிவாரணியா விளங்குது. வெந்தயத்தை அப்படியோ இல்லனா வறுத்து தண்ணீரோட இல்ல தேன் கலந்து நல்லா பிசைஞ்சு நீங்க சாப்பிடலாம். இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்களுக்கு அதோட அருமை தெரியும் சொல்லுவாங்களே, அதுக்காக சொல்றேன். அதே மாதிரி வெந்தயத்தை வறுத்து வெல்லம் சேர்த்து ரெண்டையும் நல்லா இடிச்சு சாப்பிட்டாலும் சீதபேதி குணமாயிடும். இல்லனா வெந்தயத்தை மோர் இருக்கு பாத்தீங்களா, அதுல ஊற வச்சு குடிக்கலாம். மோர்ல ஊற வச்ச வெந்தயம் வாயு உள்ளிட்ட வயிற்று பிரச்சனைகளையும் போக்கிடும். அடுத்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் தலையில பேனு, பொடுகு, தலைமுடி வளரணும் ஆசைப்படுறோம். ஆனா அதை மெயின்டைன் பண்றோமா அப்படிங்கிற ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்கும். ஏன்னா இப்ப இருக்க அவசர சூழ்நிலையில எல்லாருமே வேகமா கிளம்பி போயிட்டு இருக்கோம். டைமே இல்ல, நம்ம டைமே கொடுக்க மாட்டோம் அதுக்கு இல்லையா, தலையை பேன்றதுக்கு. சோ அதனால பேன், பொடுகு ஆட்டோமேட்டிக்கா வர ஆரம்பிச்சிடும். தேங்காய் எண்ணெயில வெந்தயம் மற்றும் கற்பூரத்தை போட்டு ரொம்ப நேரம் ஊற வச்சிடணும், சரிங்களா? ஒரு வாரம் கூட ஊறட்டும். இது நீங்க குளிக்கும் போது தலையில நல்லா தேய்ச்சி அலசி பண்ணீங்கன்னா பேனு, பொடுகு எல்லாமே நீங்கிடும். இதுல தேங்காய் எண்ணெய்க்கு பதிலா பாலையும் நீங்க பயன்படுத்திக்கலாம். ஆனா பால் யூஸ் பண்ணும்போது ஒரு வாரம் தாக்கு பிடிக்காது, அதையும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா வெந்தயத்தை பால்ல போட்டு நல்லா காய்ச்சி கொஞ்சம் சர்க்கரை கலந்து நீங்க குடிச்சிட்டு வந்தீங்கன்னா, நாட்டு சக்கரை, சரிங்களா, குடிச்சிட்டு வந்தீங்கன்னா தாய்ப்பால் சுரப்பு அதிகரிக்கும். அது மட்டும் இல்ல, சாதம் முடிச்ச கஞ்சியில வெந்தயத்தை சேர்த்து காய்ச்சி குடிச்சீங்கன்னாலும் தாய்ப்பால் சுரப்பு பெருகும். ரத்தத்துல சர்க்கரையோட அளவுங்க. வெந்தயம் சீரற்ற உணவு பழக்கம் காரணமா ரத்தத்துல அதிகரிச்ச சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தி சர்க்கரை நோய் ஏற்படுறத தடுக்குது. இதுல இருக்கக்கூடிய நார்ச்சத்து, கார்போஹைட்ரேட் அளவை குறைச்சு ரத்தத்துல சர்க்கரை அதிகரிக்கிறத தடுக்குது. முக்கியமான விஷயம், சரிங்களா? சோ சர்க்கரை நோய் உள்ளவங்க இதை நீங்க சேர்த்துக்கலாம். அடுத்ததா
தினசரி வெந்தயம் சாப்பிடறதுனால மலச்சிக்கல் பிரச்சனை நீங்கிடும். சாப்பிடுற உணவை நல்லா செரிச்சு வயிற்றை சுத்தமா வச்சுக்க இந்த வெந்தயம் ஹெல்ப் பண்ணுது. அடுத்ததா வயிறு மற்றும் தொண்டை புண்ணுங்க. இப்போ வயிறு, தொண்டை புண் இந்த பகுதியில ஏற்படுற புண்களை வெந்தயம் குணமாக்குது. அது மட்டும் இல்ல, இது பாத்தீங்கன்னா உடலை குளிர்ச்சியாக்குற இயல்பு, நம்ம உடல்ல ஏற்படுற கொப்பளங்களை குணப்படுத்துது, கட்டுப்படுத்துது. இது தவிர இருமல் மற்றும் தொண்டை கரகரப்பு உள்ளிட்ட பிரச்சனைகளையும் போக்குது. வாவ், எவ்வளவு நல்ல விஷயம் இல்லையா? அடுத்ததான் பாத்தீங்கன்னா சரும பளபளப்புக்கும் சருமம் நல்லா தூய்மையா இருக்கிறதுக்கும் இந்த வெந்தயம் ஹெல்ப் பண்ணுது. எப்படின்னு கேக்குறீங்களா? வெந்தயத்துல உள்ள விட்டமின் சி இருக்கு பாத்தீங்களா, இது நம்மளுடைய பளபளப்பான சருமத்துக்கு உதவுதுங்க. இதை அரைச்சு நீங்க உங்களோட முகத்துல தடவி இல்ல உடம்புல தடவி கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க கழுவுனாலே அந்த வறட்சி தன்மையெல்லாம் நீங்க அப்படியே பொலிவா இருக்கும், ஒரு ஷைனிங் லுக் கொடுக்கும். அது மட்டும் இல்ல, நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி வெந்தய பொடியை முகத்துல தடவி அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிட்டு படுத்துருங்க. தூய்மையான துணியில தொடச்சிட்டீங்கன்னா உங்களோட ஃபேஸ் ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும், ரொம்ப கிளென்ஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அது அப்படியே போட்டு படுத்தா என்னங்க கேட்பீங்க, அது குளிர்ச்சி, அதனால அவ்வளவா பயன்படுத்தாங்க. நைட்டு அப்படி போட்டு படுக்க கூடாது, ஓகேங்களா? அடுத்ததா கண்ணுல கருவளையம், கரும்புள்ளிகள்லாம் இருக்கும். இப்படி இருக்கும்போது வெந்தயத்துல இருக்கக்கூடிய விட்டமின்கள் முகத்துல தோன்றக்கூடிய கரும்புள்ளிகளையும் கண்ணுல ஏற்படுற கருவளையத்தையும் நீக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது. வெந்தயத்தை அரைச்சு முகத்துல தடவிட்டு உலர்ந்ததுக்கு அப்புறமா கழுவும் போது அது இறந்த செல்கள், பாக்டீரியா, அழுக்குகள் இதெல்லாத்தையுமே வெளியேற்றிடுது. இதெல்லாம் தெரியாமலே நம்ம பயன்படுத்தி இருக்கோம் பாத்தீங்களா, அதுதான் ஒரு விஷயம். அடுத்ததா இந்த மார்கழி மாசம் எல்லாம் பாத்தீங்கன்னா பனி அதிகமா இருக்கும். அது தை மாசத்துல உச்சத்துல இருக்கும் பனி, ஓகேங்களா? சோ அப்படி இருக்கும்போது உடல் வெப்பநிலை காரணமா உதடுகள்லாம் வெடிக்கும். அவங்க என்ன பண்ணுங்க, தினசரி குளிர்ந்த தண்ணீர்ல வெந்தயத்தை ஊற வச்சிருங்க. அதை காலையில வெறும் வயிற்றுலயும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியே குடிச்சிட்டு வந்தீங்கன்னா 2-3 நாட்கள்லயே படிப்படியா அந்த உதடு வெடிப்புலாம் இருக்குல்ல, அதெல்லாம் மறைஞ்சு சரியாயிடும். அடுத்ததா சொறி, சிரங்கு உள்ளிட்ட தோல் நோய்களுக்கு வெந்தயம் மிகச்சிறந்த நிவாரணியா இருக்குங்க. வெந்தயத்தை ஊற வச்சிருங்க, அதை அரைச்சு தினசரி தோல் பாதிப்புள்ள இடத்துல தடவி வந்தீங்கன்னா தோல் நோய்கள் முற்றிலுமா நீங்கிறதோட தோல்ல ஏற்படக்கூடிய அரிப்புகளும் தடிப்புகளும் கூட மறைஞ்சிடும். அடுத்தா முகப்பொரு. வெந்தயத்தை இப்ப நம்ம சொன்ன முறைப்படி எல்லாம் தினசரி எல்லாம் பிரச்சனை நீங்கிற வரைக்கும் முகத்துல தடவி சும்மா 30 நிமிஷம் உலர வச்சு கழுவுனா முகப்பொருள்லாம் நீங்கிடும். ரொம்ப நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, ஓகேங்களா? அடுத்ததா நிறைய பேருக்கு நான் வெயிட் லாஸ் பண்ணும், எவ்வளவு ட்ரை பண்ண முடியல, ஆனா நான் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு ஃபீல் பண்றீங்க அப்படின்னா நீங்க எடுத்துக்க வேண்டிய உணவு வெந்தயம் தான். வெந்தயத்தை தினசரி தண்ணீர்ல ஊற வச்சு 2 டம்ளர் நீங்க குடிச்சீங்கனாலே உடல் எடை படிப்படியா குறையறத நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. உங்க உடல் எடை குறையுது அப்படின்றதுக்காக அதிகப்படியான வெந்தயத்தையும் நீங்க எடுத்துக்க கூடாது. அதே சமயம் அந்த வெந்தயத்தை எப்படி சாப்பிடலாம் அப்படின்னா வெந்தய களி மாதிரி கிண்டி கூட நீங்க சாப்பிடலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சளி, காய்ச்சல் இந்த மாதிரியான பிரச்சனைகள் காரணமா சுவாச கோளாறு ஏற்பட்டு அவதிப்படுறவங்க வெந்நீர்ல வெந்தயத்தை போட்டு தினசரி நீங்க குடிச்சிட்டு வாங்க. வெந்தயம் பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடி சுவாச பிரச்சனையில இருந்து விடுதலையை பெற்று தருதுன்னு தான் சொல்லும். சோ ட்ரை பண்ணுங்க. அடுத்ததா உடல்ல தேங்கின கழிவுகளை நீக்கக்கூடிய சக்தி இந்த வெந்தயத்துக்கு இருக்கு. வெந்தயத்துல இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் அண்ட் ஃபைபர் இது எல்லாமே பாத்தீங்கன்னா செரிமானத்தை ஊக்குவிக்கக்கூடியது. இது சாப்பிடுற உணவுப் பொருட்கள்ல உள்ள மோசமான பொருட்களை எல்லாம் சதிச்சு வெளியேற்றதுனால உணவு செரிமானத்தை ஊக்குவிக்கிறதுல வெந்தயம் முக்கிய பங்காற்றுது. தேவையில்லாத கழிவுகள் உடலை விட்டு நீங்கிடும் தான் சொல்லும். கொழுப்பை கரைக்கக்கூடிய சக்தி இருக்குன்னா நம்புவீங்களா? உடல்ல அதிக கொழுப்பு சேர்ந்து அவதிப்படுறவங்க இந்த வெந்தயத்தை தினசரி சாப்பிடுங்க. இது கொழுப்புகளை சிதைச்சு வெளியேற்றிடுதுன்னு தான் சொல்லணும். அடுத்ததா பசி இல்லாம இருக்கும். நிறைய பேருக்கு பசியே எடுக்க மாட்டேங்குது அப்படிலாம் சொல்லுவீங்க. அதே மாதிரி நிறைய டானிக்கும் குழந்தைகளுக்கு வாங்கி கொடுப்பீங்க. அதுக்கு அதான் என்ன ரீசன் அப்படின்னா சிலருக்கு பசியவே பசிக்காது, எப்பவுமே நல்லா சாப்பிட்ட உணர்வு தான் இருக்கும். இதுக்கு காரணம் தெரியாம சாப்பிடுறத சிலர் தவிர்த்துடுவாங்க. உண்மையில சாப்பிட்டது முழுவதுமா செரிக்காம தாமதம் ஆறதுனாலதான் பசியின்மை ஏற்படுது. வெந்தயம் உணவை உடைச்சு செரிக்க வைக்கும் இயல்புடையதுனால வயிற்றுல உணவு தங்குறது இல்ல. இதனால பசி நேரத்துக்கு எடுக்கும். பசியின்மையால அவதிப்படுறவங்களுக்கு வெந்தயம் சிறந்த மருந்துன்னு சொல்லிக்கலாம். அடுத்ததா உடலோட எலும்புகளோட உறுதித்தன்மை நச்சு பொருட்களால பாதிக்கப்படும். உதாரணமா அலுமினியம் எலும்பை வெகுவாக பாதிக்கும். வெந்தயத்துல இருக்கிற நச்சு நீக்கும் தன்மை அலுமினியம் போன்ற எலும்பை பாதிக்கக்கூடிய பொருட்களை சிதைச்சு வெளியேற்றி உடலுக்கு வலு சேர்க்குதுன்னு தான் சொல்லணும். அடுத்த இதய நோய் ஏற்படாம இருக்க விரும்புறவங்க வெந்தயத்தை தவிர்க்கவே கூடாது. வெந்தய விதையோ கீரையோ எதுவா இருந்தாலும் ரத்த அழுத்தத்தை சீராக வைக்கக்கூடிய இயல்புடையது. இதனால இதயம் சீராக இயங்கி இதய நோய் ஏற்படாம தடுக்குது. ஆண்மை விருத்திக்கு, அதாவது ஆண்மை குறைவு நீங்க வெந்தயம் அவசியம் அப்படின்னா மிகையாகாதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஆண்மை விருத்திக்காக வெந்தயத்தை பயன்படுத்துவது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா பாரம்பரியமா பின்பற்றப்படக்கூடிய நடைமுறையா இருக்கு. ஒரு நாளைக்கு 600 மில்லிகிராம் வரைக்கும் உணவோட நீங்க சேர்த்துக்கிட்டீங்கன்னா அது சார்ந்த பிரச்சனைகள்லாம் நீங்கிடும். வயது முதிர்வு காரணமா உடல் உறவுல நாட்டம் இல்லாம இருக்கிறவங்களும் தினசரி இதே அளவுக்கு வெந்தயத்தை நீங்க எடுத்துக்கலாம். 7 இருந்து 10 நாட்கள்ல பலனை நீங்க பாப்பீங்க. அடுத்ததா சாப்பிடுறப்போ குடல்ல சேர்ற கொழுப்புகள், தேவையற்ற ஸ்டார்ச் உள்ளிட்ட பொருட்களால பெருங்குடல்ல புற்றுநோய் ஏற்படுற அபாயம் இருக்கு. வெந்தயத்தை தினசரி உட்கொள்றதுனால தேவையற்ற கொழுப்புகள்லாம் அகற்றப்பட்டு பெருங்குடல் சீரா இயங்குது, புற்றுநோய் ஏற்படுவதை தடுக்குது. சோ இவ்வளவு பெனிஃபிட்ஸ் உள்ள இந்த வெந்தயத்தை நீங்க இனி அவாய்ட் பண்ணுவீங்களா? கண்டிப்பா பண்ண மாட்டீங்க. நிச்சயமா உங்களோட உணவுல சேர்த்துப்பீங்க. அதுவும் அளவோட சேர்த்துக்கோங்க. அதுதான் நம்மளுக்கு மருந்து. ஓகேங்களா?
அளவுக்கு மிஞ்சின அது விஷயம் அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஒருவேளை இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளவையா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த தகவல் பயனுள்ளவையா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, அதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் வந்துட்டு வெந்தயத்துல இவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு தெரியாமலே யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதே சமயத்துல சில பேர் இதை அவாய்டும் பண்ணிட்டு இருப்பாங்க. இவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு கண்டிப்பா வந்து இனிமே ரெகுலரா பயன்படுத்த ஆரம்பிப்பாங்க. நம்மளால 4 பேர் நல்லா இருந்தா அது நமக்கு எவ்வளவு நல்லது இல்ல? சரி, இந்த மாதிரியான ஒவ்வொரு உணவுப் பொருட்களுடைய நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன, அதை எந்த அளவுக்கு பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தணும், எதுக்காக பயன்படுத்தணும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் பக்கத்திலே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நான் சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு உடனடியாக நோட்டிபிகேஷன் வழியாக வந்து சேரும். சரிங்க உறவுகளை, திரும்பவும் உங்களை நான் அடுத்து ஒரு அருமையான வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.